ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா zoho மெயிலில் எப்படி வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் மெயில் ஐடியை வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆல்ரெடியே வந்து டொமைன் வந்து இருக்கணும். ஸோ அதாவது நீங்கள் டொமைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வந்து வச்சிருக்கணும். ஸோ அதை அப்படி எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா கோடேடியில் எப்படி வந்து டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெடிகேட்டடாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ டொமைன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க வீடியோவை. இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோஸ்டிங் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் 10 to 15% வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோஸ்டிங் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்க. எப்படி வந்து நம்ம வந்து கம்மியான ப்ரைஸ்க்கு ஹோஸ்டிங் வாங்குறதுன்னு ஒரு டெடிகேட்டடாக சூப்பராக அந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஹோஸ்டிங் நீங்கள் வாங்க போறீங்க ஃபியூச்சரில் இல்லை இப்போ ஏதாவது வாங்க போறீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. வாங்க எப்படி zoho மெயிலை வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். zoho மெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் zoho மெயில் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி தான் வரும் zoho மெயில் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போதைக்கு இதில் எதுவும் சைன்அப்லாம் எதுவும் பண்ணாதீங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸிங் அந்த இது காட்டிடுறேன் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 58 ருபீஸ் வந்து வரும். 99 இந்த மாதிரிலாம் நிறையா 3 பேக்கேஜஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ இது எதுவுமே நம்ம வந்து பண்ண போகிறதில்ல. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எவர் ஃப்ரீ பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது 5 யூசருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா zoho மெயில் வந்து ஃப்ரீ தான். அட்டாச்மெண்ட் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா 25 MB ஃபைல் சைஸ் வரைக்கும் நம்மளால் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். சைன் அப் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேமு அப்புறம் உங்களுடைய ஜிமெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பரை வச்சு ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணி சைன் அப் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த ஜிமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து இதில் வந்து என்டர் வந்து பண்ணிக்கேன். நான் சைன்அப் வந்து ஜிமெயிலை வச்சு பண்ணேன். நீங்கள் மொபைல் நம்பர் வச்சு கூட பண்ணலாம். சைன்அப் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் அண்ட் எக்ஸிஸ்டிங் டொமைன் அண்ட் அதுக்கு அடுத்து பை அ நியூ டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். நம்ம டொமைன் ஆல்ரெடியே வாங்கிட்டோம் அப்படின்றதுனால ஆட் அண்ட் எக்ஸிஸ்டிங் டொமைன்ற இந்த க்ரீன் கலர் ஆப்ஷன் ஆட் நவ் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுடைய டொமைன் நேம் வந்து கொடுத்துக்குங்க. அதாவது வெப்சைட் யூஆர்எல் வந்து கொடுத்துக்குங்க. HTTPS இல்லாத அப்புறம் வந்து கேட்டகரி சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கம்பெனி நேம் என்னவோ அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா டொமைனை வந்து வெரிஃபை பண்ணணும். டொமைன் வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் இனிஷியலாக வந்து நம்மளோட டொமைனை போட்டு வந்து என்டர் வந்து பண்ணியாச்சு. இப்போ ப்ரொசீட்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ டொமைன் எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதாவது இதில் வந்து 3 மெத்தட் இருக்குது. TXT, CNAME, HTML இது 3 வழியாகவும் நீங்கள் வந்து உங்களுடைய டொமைனை வந்து வெரிஃபை பண்ணலாம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா TXT ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம TXT வழியாக தான் வந்து வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு உங்களுடைய ஹோஸ்டிங் ஓப்பன் பண்ணி டொமைனில் உங்களுடைய டொமைன் நேம் இருக்கான்னு வந்து பார்த்துக்குங்க. அண்ட் அது கீழே DNS நேம் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா TXT ரெக்கார்டை வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து TXT வேல்யூ வந்து காப்பி பண்ணி இந்த TXT வேல்யூ அப்படின்ற இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வரணும். இந்த டைப்புன்ற இடத்துல TXT வரணும். அண்ட் TTL எல்லாமே டிஃபால்ட்டாக விட்டுட்டு ஆட் ரெக்கார்ட் அப்படின்றத வந்து கொடுத்துக்குங்க. ஸோ இதே மாதிரியே உங்களுடைய மேனேஜ் DNS ரெக்கார்டில் வந்து டைப் பண்ணி ஆட் கொடுத்துக்குங்க. இப்போ வெரிஃபை TXTன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஆட் பண்ணது வந்து வெரிஃபை ஆகிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யுவர் லாகின் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அதாவது இப்போ இதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய மெயில் ஐடியை வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த zoho மெயிலை செட்டப் பண்ணுறதுக்கு நீங்கள் லாகின் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் இதில் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அட்மின் கொடுத்துக்கலாம், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஸருக்கும் நீங்கள் zoho மெயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அட்மின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை நான் கொடுத்துட்டு கிரியேட் அப்படின்றத கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து டொமைனை வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இன்னொரு ஸ்டெப்பும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யூசர் வந்து எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துலாம். ஆட் யூசர்னு கொடுத்திங்கன்னா இதிலே நீங்கள் என்ன அட்மின் இல்லாத வேறு உங்கள் டீமில் யாராக இருந்தாங்கன்னா யூசர் செட்டப் பண்ணி ஆட் நியூ அப்படின்னு கொடுத்துக்கலாம். சேல்ஸு அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்து ஆட் நியூ கொடுத்துக்கலாம். அவங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாஸ்வேர்டு இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ப்ரொசீட் டு செட்டப் குரூப்ஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா
இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு குரூப்பாகவே நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி சொல்கிறேன்னா, இப்போ சேல்ஸ் டீமு, அதே மாதிரி மேனேஜிங் டீமு, அந்த மாதிரி நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணி அவங்கவுங்களுக்கு அந்த மெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் இது எதுவுமே நீங்கள் வந்து செட்டப் பண்ண தேவையில்ல. அதனால் வெளியே வந்துடுங்க. அதாவது யூஸரும் செட்டப் பண்ண தேவையில்ல, செட்டப் குரூப்பும் செட்டப் பண்ண தேவையில்ல. ஸோ அப்படியே ப்ரொசீட் டு டிஎன்எஸ் மேப்பிங்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்எக்ஸ் ரெக்கார்டு. இந்த எம்எக்ஸ் ரெக்கார்டை வந்து போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சர்வரில் போட்டால் தான் இது வந்து ஒர்க் ஆகுமே, மெயிலுக்காக. இது இப்போ நான் யூஸ் பண்ணுற ஹோஸ்டிங்கரில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக ஹோஸ்டிங்கர்னுடைய எம்எக்ஸ் ரெக்கார்டு தான் இருக்கும். பட் நம்ம எக்ஸ்டர்னலாக zoho மெயில் யூஸ் பண்ணுறோன்றதுனால அதனுடைய எம்எக்ஸ் ரெக்கார்டை இங்கே போடணும். ஸோ இப்போ இந்த எம்எக்ஸ் ரெக்கார்டை நான் இங்கே வந்து போட்டுக்கிறேன். எம்எக்ஸ் இப்போ வந்து mx.zoho.in அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மெயில் சர்வர் அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கங்க. அண்ட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10 வந்து இங்கே இது பண்ணிக்கேன். டிடிஎல் வேல்யூலாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை எதுக்குமே. உங்கள் சர்வரில் என்ன இருக்கோ அதே டிஃபால்ட்டாக வந்து வச்சுக்கங்க. கொடுத்துட்டு ஆட் ரெக்கார்ட் அப்படின்றத வந்து கொடுத்துக்குங்க. இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து எம்எக்ஸ் ரெக்கார்டு வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து அதே மாதிரி MX1 இருக்கும். ஸோ அந்த இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து MX1 இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இது MX2. இதுக்கு வந்து 20ன்ற வேல்யூ வந்து கொடுக்கணும். இதே மாதிரி இதில் MX செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த வேல்யூ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 20 அப்படின்றது கொடுத்துக்கிறேன். டிடிஎல் வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே ஆட் ரெக்கார்ட் கொடுத்துக்குங்க. அதே மாதிரி இப்போ MX3 வந்து இன்சர்ட் பண்ணணும். MX3 இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் MX3 zoho.in இருக்குது பாருங்கள். இந்த இதை இது பண்ணிங்க, பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல டைப்புன்ற இடத்துல MX அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிடிஎல் வேல்யூ சேஞ்ச் பண்ணாதீங்க. அப்படியே வந்து நீங்கள் வந்து ஆட் ரெக்கார்ட் அப்படின்றத வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 3 MX ரெக்கார்டையுமே வந்து இது பண்ணியாச்சு, இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து SPF அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கும். அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ 3 MX ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா SPFன்னு இருக்குது பாருங்கள். இதை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ 2 TXT இது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு இருக்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதை மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் TXT ரெக்கார்டுன்னு. TXTன்னு செலக்ட் பண்ணிட்டு அந்த வேல்யூ கொடுத்துட்டு டிடிஎல் வேல்யூ டிஃபால்ட்டில் வச்சுட்டு ஆட் ரெக்கார்டு அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் SPF வேல்யூமே இன்சர்ட் பண்ணிட்டீங்க. அடுத்து இந்த வேல்யூ வந்து யூஸ் பண்ணணும், டொமைன் கீ. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் நீங்கள் TXTயில் தான் வந்து இது பண்ணணும். TXT அதே மாதிரி உங்களுடைய சர்வரில் வந்து போய்க்குங்க. சர்வரில் போயிட்டு TXTன்னு கொடுத்து டொமைன் நேம் என்னவோ அதை கொடுத்துட்டு TXT வேல்யூ கொடுத்துட்டு ஆட் ரெக்கார்டுன்னு கொடுத்துக்குங்க. ஸோ இதே மாதிரி தான் சேம் மெத்தட். மொத்தம் இது வரைக்கும் 5 இது வந்து நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோமா அப்படின்றத வந்து ஒரு தாடி கீழே பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கலாம். ஹோஸ்டிங்கர்னுடைய MX ரெக்கார்டை வந்து இப்போ நம்ம வந்து டெலிட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஹோஸ்டிங்கர் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் அந்த MX ரெக்கார்டை வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டெலிட் பண்ணும்போது பார்த்து டெலிட் பண்ணுங்கள், எந்த MX ரெக்கார்டை வந்து நம்ம டெலிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா hostinger.com MX1ன்னு இருக்கு பாருங்கள், அதுதான் நம்ம வந்து டெலிட் பண்ணுறோம். இந்த இடத்துல 2 MX ரெக்கார்டு ஹோஸ்டிங்கரில் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டு நம்ம zoho மெயில் தான் யூஸ் பண்ண போகிறோன்றதுனால ஒரு MX ரெக்கார்டு மட்டும் வச்சுக்க போகிறோம். ஏன்னா ரெண்டுமே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கிளாஷ் ஆகும். ஒரு MX ரெக்கார்டு மட்டும் வச்சுக்கங்க. இப்போ ஹோஸ்டிங்கர்னோட SPF ரெக்கார்டையும் வந்து நம்ம டெலிட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹோஸ்டிங்கரில் SPF ரெக்கார்டு இருக்குது, அதையுமே வந்து டெலிட் பண்ண போகிறோம். ஏன்னா SPF ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம zoho மெயிலினுடைய SPF ரெக்கார்டு வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் டெலிட் பண்ண வேண்டியது ஹோஸ்டிங்கர்னுடைய MX ரெக்கார்டு அண்ட் SPFனுடைய ஒரு ரெக்கார்டு ஹோஸ்டிங்கிறது. ஸோ 3 டெலிட் பண்ண வேண்டியது இருக்கும். 3த்தையும் டெலிட் பண்ணிவிட்டு வெரிஃபைன்னு கொடுத்திங்கன்னா ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா DNS எல்லாமே கரெக்டாக வந்து மேப் ஆகிடும். இப்போ வெரிஃபை ஆல் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் டு இமெயில். உங்கள்கிட்ட ஆல்ரெடி இமெயில் மைக்ரேஷன் இருந்துச்சு, இமெயில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இமெயில் மைக்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை கொடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆகும். இப்போ நான் வெளியே வந்துடுறேன். இப்போ நான் வெளியே வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீட் டு கோ மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதாவது உங்களுடைய மொபைலில் zoho மெயிலை வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ எதுவும் அந்த மாதிரிலாம் பண்ண போகிறதில்ல. ப்ரொசீட் டு செட்டப் கம்ப்ளீஷன் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செட்டப் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. யுவர் செட்டப் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அவ்வளோதான், நம்ம zoho மெயில் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து அட்மினாக ஒரு மெயில் ஐடி இதில் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மெயில் ஐடியை வச்சு இதில் வந்து நான் லாகின் பண்ணிக்கேன். இப்போ நான் அட்மின் அட்டுன்னு கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மெயில் ஐடியை கொடுத்து அதுக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தனோ அதை வச்சு நான் லாகின் பண்ணேன் அப்படின்னா
எனக்கு வந்து இந்த மெயில் ஐடியை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். புது பாஸ்வேர்டை வந்து செட்டப் பண்ண சொல்லும். அதை செட்டப் பண்ணிவிட்டு ரிமைண்ட் மீ லேட்டர்னு அந்த கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், கியூஆர் கோடு கீழே. அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் வந்து ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் யூசர் எதாவது க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லாகின் பேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் க்ரியேட் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.